பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். அங்கே தாவீது சொல்லுகிறார், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்னைக்கு நம்மளும் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அதிக அவசியமா இருக்குது. தேவையான காரியங்களுக்கு மட்டும் பேசுகிற நாவாய் நம்மளுடைய நாவு இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிழவிகள் பேச்சு, அதாவது வெட்டியா பேசிட்டு உட்காந்துருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். இங்க தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த வசனம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா பார்க்க முடியும். என் இருதயத்தை பரிசுத்து பாருங்க, என் கண்ணை பாருங்க, என்னை புடமிட்டு பாருங்க, நீங்க ஒண்ணுமே ஃபால்ட்டை இது பண்ண மாட்டீங்க. ஏன்னா என் வாயை நான் நிறைய பேசக்கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று அவன் சொல்லுகிறத பார்க்கலாம். இந்த வாய் மீறாதபடிக்கு நம்ம தீர்மானம் பண்ணாலே நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், சரியாயிடுவோம். அதுதான் அவனுடைய இருதயம், அவனுடைய காரியம் சொல்கிறது. என் இருதயத்தை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஏன்னா நான் என் வாயை மூடிட்டேன். உங்களுக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தையும் நான் பேச மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்னை புடமிட்டு பாருங்க, என்கிட்ட எந்த ஃபால்ட்டையும் நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நாமும் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என் வாய் மீறாதபடிக்கு நான் ஆண்டவரே தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு தேவையில்லாத காரியங்களை பேசாத வாயாய் எங்களுடைய வாய் இருக்கணும். தேவையில்லாத கிழவிகள் பேச்சை பேசுகிற நாவாய் எங்களுடைய நாவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய வாய் மீறாதபடிக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே லைன் இருக்கும். ஆண்டவரே, அந்த லைனை மீறி பேசாதபடிக்கு ஆண்டவரே, பேச வேண்டியவைகளுக்கு மட்டும் எங்களுடைய நாவை திறந்து வாயின் வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, இந்த வாயை ஆண்டவரே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே ஆண்டவரே எங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கும், எங்களுடைய கண்கள் சுத்தமா இருக்கும், தேவையில்லாத காரியங்களை நாங்கள் பேச மாட்டோம், எங்களுடைய இருதயம் அலைமோதாத ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தாவீது ஜெபித்தது போல எங்களுடைய வாய் மீறாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் பண்ணினாலும் உதவி செய்கிற ஆவியானவர் நீர் தான் ஆண்டவரே எங்களோடு இருக்கணும். அந்த தீர்மானத்தை நாங்கள் கடைசி வரை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள் எங்களுடைய நாவினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில புகாதபடிக்கு என் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல நீர் எங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம், உங்களுடைய சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே, எங்களுடைய வாய் மீறாதபடிக்கு ஆண்டவரே தீர்மானம் பண்ணிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல ஆண்டவரே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, ஆமா, இந்த வாயினால என் குடும்பம் கெட்டு போச்சு, இந்த வாயின் வார்த்தையினாலதான் குடும்பத்துல நிம்மதி போச்சு, இந்த வாயின் வார்த்தையினாலதான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தலைக்கீழா போச்சு, இந்த வாயை கண்டு நான் கொஞ்சம் வாயை மூடி இருந்தேன்னா என்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு பெரிய பிளவு வந்திருக்காது, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி இருக்காது, எல்லாத்துக்குமே இந்த வாய் தான் காரணம்னு ஆண்டவரே என்னோடு இணைந்து அழுது கொண்டிருக்கிற ஒரு தாயை நான் பார்க்கிறேன். என் கர்த்தர் ஆண்டவரே நீர் அந்த தாயாருக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தேவையில்லாத வார்த்தைகள் வாயில வராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாயை ஆண்டவரே நாங்கள் அடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை மீறாதபடிக்கு, உங்களுடைய வார்த்தை மீறாதபடிக்கு எங்கள் வாயை ஆண்டவரே நீரே ஆண்டவரே காவல் போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்களுடைய வாய் ஆண்டவரே உண்மை துதிக்கிற வாயாய் இருக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிற ஒரு வாயாய் ஆண்டவரே எங்களுடைய வாய் இருக்க கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் ஆண்டவரே பேசுகிற தன்மைகள் எல்லாம் இன்றோடு அறுக்கப்படுவதாக. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.